ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 2ல் 2016 கேட்ட தமிழ் கொஷின் பேப்பரை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா பொறுத்துக்கோளான கேள்வி. ஓரம் ஓரம் அப்படின்னா மையம், வேற்றுமை அதாவது எதிர்ச்சொல் கேட்குறாங்க பாருங்கள். எதிர்ச்சொல்னா ஓரம் மையம், வேற்றுமை ஒற்றுமை, நன்று தீது, செழுமை வறுமை. ஆப்ஷன் டி. பிரித்தெழுதுகளில் ஒரு கொஷின். தொலைவில்லை தொலைவில்லை ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை. நோக்கினான் வேர்ச்சொல் நோக்கு. பொருந்தா இணை கேட்குறாங்க. பொருந்தா இணைனா இறைத்தேர்தல் என்பது வினைத்தொகையா? இறைத்தேர்தல் என்பது வினைத்தொகை வராது, ஓகேங்களா? அதுதான் பொருந்தா இணை. வெண்தேர் என்பது வெண்மை ப்ளஸ் தயர் பண்புத்தொகை. நாழிகை வாரம் என்பது நாழிகையும் வாரமும் உண்மைத்தொகை. கைலாய வெர்பு என்பது இருபெயரட்டு பண்புத்தொகை. கரெக்ட். கைலாய வெர்பு என்பது இருபெயரட்டு பண்புத்தொகை. மோஸ்ட்லி கைலாய வெர்பு போகிற நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா அது வந்து கேள்விப்படாத பேராக இருக்குது. அதனால் கவனமாக பாருங்கள். இறைத்தேர்தல் என்பது முக்காலத்துக்கும் உரியதாக கிடையாது. அதை வச்சு நம்ம போட்டுடலாம். வினைத்தொகை தான் ஆன்சர். பெரு இச்சொல்லுக்கான வினை முற்று. முற்றுனா பெற்றான், அவ்வளோதான். பெற்றான். பெற்றவன் என்பது வினையாளின் பெயர். பெற்றவர் அதுவும் வினையாளின் பெயர். பெற்று ரூ என்பது ஊனா வினையச்சம் வரும். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடு. பொருத்தமற்றது கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். பொருத்தமற்றது இதுதான் ஆன்சர். இதெல்லாம் பாருங்கள், ஒரே பொருள் தான். கேணி, குளம், குட்டை இதெல்லாம் நீர்நிலைகள். செந்தமிழ், பைந்தமிழ் தமிழை பற்றிய ஒரு சிறப்பான சொல். ஞாலம், வையம், அவனி, உலகு, தரணி எல்லாம் உலகத்தை பற்றி குறிக்கிறது. அதாவது இந்த உலகத்துனா வேறு சொற்கள். கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பொருள் தரவுடைய இருக்குது. அதான் பொருந்தாச்சொல். 7வது எண்ணே மயிலின் அழகு. இது ஒரு பொறுத்துக்கோளான கேள்வி தான். இது ஒரு எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். எண்ணே மயிலின் அழகு என்பது உணர்ச்சி தொடர். எண்ணே அந்த ஆச்சரியக்குறி வச்சு போட்டுடலாம். கண்ணன் பாடம் திலன்றாங்க, அப்போ எதிர்மறை தொடர் தான் வரும். பனிமொழி பரிசு பெற்றால் உடன்பாடு தொடர். உழைத்து பிழை என்பது கடலை தொடர், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதுவும் பொறுத்துக்கொள்ளான கேள்வி தான். தேநீர் என்பது தேயிலை நீர். முன்னாள் அப்படின்றது முன்று நாள். தேநீர் அப்படின்றது இன்போலும் இனிய நீர். முன்னாள் என்பது முந்தைய நாள். ஒரு ட்விஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2014 கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடர் கேட்குறாங்க. பேகன் கொடைமுடன் படுதல் அல்லது படைமுடன் படான், இதான் ரைட்டு. விடை தேர்க. பொருளல்ல வரை பொருளாக செய்யும். பொருளல்ல திளைப்பொருள். பொருள் அப்படின்றது இங்கே திருப்பி வர்றதுனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 10th அழகாக அப்படியே இருக்கும். தவறான மரபு சொல்லை தேர்க. முருங்கை பிஞ்சு என்பது முருங்கை மொட்டு தான் தவறான மரபு சொல். முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு. இளந்தேங்காய் வழுக்கை. முருங்கை பிஞ்சு என்பது ஒரு குருத்து நிலையை குறிக்கிறது. இப்போ தான் புரியுது. குருத்து நிலையை குறிக்கிறது. அது டி தான் வராது. கொள் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கொண்டான். இது வந்து இப்போ தான் பார்த்தோம் வினைமுற்று. 2வது கொஸ்டின் வினைமுற்று பாருங்கள். பொருந்தாத சொல் எது கேட்குறாங்க. ஆழினா கடல். மீது எல்லாமே கப்பலை குறிக்கிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு கப்பல், படகு அப்படி சொல்லலாம், அதை குறிக்கிறது. பொறுத்துக்க வகையான கேள்வி மறுபடியும் பொருத்தி விடை தேர்கின்றாங்க. இது வந்து சொல் பொருள் அப்படி கேட்குறாங்க. மேடி, கலிங்கம், ஆழி, கனகம். ஆழி கனகம் போட்டுறாங்க. கனகம்னா கலப்பை, கனகம்னா பொண்ணு கனகசபின்னு சொல்லுவாங்க. கனகம்னா பொண்ணு, மேழினா கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆழினா மோதிரம். அப்போ டி தான் இந்த கனையாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கனைனா அப்படியே உள்ளே போடுறது, அந்த கை விரலில் போடுறதால கனையாழி அப்படின்னுவாங்க. அடுத்த கொஷின். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. பாண்டியன், நெடுஞ்செழியன், கபிலர். இதுதான் பொருத்தமற்றது. இதுதான் சம்மந்தமே இல்லாமல் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் கபிலர் அவர் எழுத மாட்டார். கபிலர் வந்து யாருக்கு எழுதுறான்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது யாருன்னா பாண்டியன், நெடுஞ்செழியன், கபிலன். பின்வருவற்றில் தவறான இணைனா தின்னுது வலிது, 2 ஒன்று தான். எதிர்ச்சொல் கொடுத்துரு. இதுக்கு மட்டும் வலிது தின்னுதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒழிபியல். ரைட்டு. நடுவண் அரசு பெரியார் உருவியை பொறுத்த அஞ்சல் தலையை வெளியிட்டது 1978. பெரியாருக்கு பத்ம இதுவெல்லாம் கொடுப்பாங்க, விருதெல்லாம் கொடுப்பாங்க. அது என்ன விருது கொடுப்பாங்க, அது எந்த இயரில் கொடுப்பாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறுந்தொகையின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நாரதம் வருகிறார் என்னும் தொடர் என்னன்னா ஓமையாகு பெயர். நாரதர் வருகிறார்னா ஒரு ஓமையாக தான் கொடுக்குறாங்க. ஓமையாக பெயர் நாரதர் வருகிறார். அடுத்த கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். எத்திராசல் என்கிற அரங்கசாமி என்று சொல்லக்கூடிய வாணிதாசன். அதியமான் நெடுமான் அஞ்சிய அவைக்கல. அதியமானவே ஔவையார் தாங்க. ஔவையார் தான் அதியமான பொருந்து நிறைய பாட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஔவையார் என்னென்ன பாட்டு எழுதியிருக்காங்க, குறுந்தொகையில் எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க, புறநானூரில் எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க, அவங்க புறநானூரில் எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க, அவங்க எந்த பாட்டு அதிகமாக எழுதியிருக்காங்கன்னா புறநானூரில் தான் எழுதியிருப்பாங்க. எத்தனை பாட்டு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை சரியற்றவைன்னு கேட்குறாங்க. அதான் தவறானது தான் அப்படி கேட்குறாங்க. அடுத்து 1, 3 வந்து சரியற்றவையா? 1 என்ன, குறுந்தொகை செயல்கள் குறைந்த அளவாக 3 அடிகளும் அதிக அளவாக 7 அடிகளும் கொண்டு வருகிறது. ஆமாம் குறுந்தொகை வந்து 7 அடிகள் கிடையாது. குறைந்த அடிகளாக 3 அடிகள், அதிக அடிகள் 7 அடி கிடையாது. என்ன அடின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1, 3 வந்து தப்பு தான். குறுந்தொகைக்கு நக்கீர தேவனார் அவரே அங்கே வராரு.
பாரத பாண்டிய பெருந்தேவனார் தான் வருவார். ஓகேங்களா? அப்போ குறுந்தொகை செய்யுள் தொகுத்தோர் குறிப்போ ஆமா. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்துடன் 400 பாடல்கள். ஆமா 401 பாடல்கள். ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து. கரெக்ட். ஆனா கடவுள் வாழ்த்த பாடியவர் இந்த நக்கீர தேவனார் கிடையாது. ஆப்ஷன் சி கரெக்ட்டு. ஒரு கொஸ்டின படிச்சு அப்படியே புரிஞ்சுக்கணுங்க. அந்த எக்ஸாம்ல அப்படியே ஒரு மேஜிக்ங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு ஒருத்தன் எக்ஸாம்ல வந்து அனலைஸ் பண்ணி திரும்ப திரும்ப படிக்கிறானோ, அந்த அளவுக்கு அவன் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். ஓகேங்களா? வெற்றிக்கு தேவை ஒரு சின்ன ஒரு 4, 5 கொஸ்டின் தான். 4, 5 கொஸ்டின்ல தான் உங்களுக்கு ரேங்கே தள்ளி போறது. தோடுடைய செவியன் விடைமூண்ட கண்டான் என்ற தொடரில் குறிக்கப்படுவர் யாருன்னா தோடுடைய செவியனார் சிவபெருமான் தாங்க. சிவபெருமான் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. 1, 2, 3 சரியானவை. தவறானது வந்து அறியாது முரசுக்கட்டில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த அப்படிலாம் வரவே வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை காண்க. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார், திருத்தொண்ட தொகை சுந்தரர், அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் நூல்களில் இலக்கண நூல் அல்லாதது எது? அல்லாதது தேம்பாவணி. கீழ்காணும் நூல் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருத்தமற்றது இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை ஒன்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர். சித்தர்கள் வந்து இரும்பை வந்து ஒரு மருத்துவத்திற்காக பயன்படுத்தலாம் கண்டி அந்த வித்தை கற்றுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலை. அதுதான் பொருந்தாதது. அடுத்து கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவனும் அவன் கண் படுமே. புறநானூறு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு நோட்ஸ். ஓகேங்களா? இது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அப்படின்னா அது புறநானூறு. கீழ்காணும் கருத்தில் தவறானது கேட்குறாங்க. நெல்லை மாவட்டம் சாலை நாயனர் பள்ளிவாசலில் பிறந்த நசுருதீனே பின்னாளில் சாலை எழுந்தரேன். சாலை எழுந்தருடைய உண்மையான பேர் நசுருதீன் கிடையாது. சாலை எழுந்தருடைய உண்மையான பேர் இளங்குமரனார்னு வரும் பாருங்க. இது கிடையாது. இதுதான் தப்பு. இப்போ சரியான கூட்டெல்லாம் படித்து அப்படியே உள்வாங்கிக்கணுங்க. சாலை எழுந்தரனா என்ன, அவர் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சாலை எழுந்தரனை பற்றி கேட்டிருக்காங்க 2016. கீழே காணப்பெறுவற்றில் பொருந்தாதது எது? ஓவிய செந்நூல் உரைநூல் கிடைக்கப்பெறும் சற்று துறை போக பொட்டொடி மடந்தையாக. இதுதான் பொருந்தாதது. பொட்டொடி மடந்தையாக. மடந்தைன்னா சொல்லவே மாட்டாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே தப்பானது அதுதான். எவ்வகை செய்தியும் ஓமங்கூட்டி. ஓமங்கூட்டி என்பது ஓவியக்கலை. ஆமாம், புக்கில் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டு பொருத்தமற்றது. இதுலேயும் பாருங்கள், பொருத்தமற்றது தான். அறம்பாடல் என்பது போர்த்தக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பத்தில் பாடிய மணால். ஆமாம், நந்தி கலம்பத்துக்கும் அறம்பாடலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதுதான் பொருத்தமானது டி. பொருத்தாத இதுவும் பொருந்தாது தான். மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே ஒரு ஒன்று தான். இது ஆல்மோஸ்ட் ஒன்று தான். திருப்புகழ் என்பது இறைவனுக்கு இதெல்லாம் முருகருக்கு பாடுவார். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியான கூற்று. இந்த வாட்டி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் தப்பான கூற்று கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியான கூற்று. கொஸ்டின் நல்லா படிக்கணும். 1 மற்றும் 3 சரியானவையா? நிலையாமை சொல்லும். ஆமாம், நிலையாமைனாலே காஞ்சி தான். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் தான். ஆமாம், மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள். 11 அதிகாரம்லாம் கிடையாது. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயல்கள் கிடையாது. நச்சினா கடையெல்லாம் கிடையாது. ரொம்ப தப்பு. இது நாலாவது கூற்று. 1, 3 தான் சரியானவை. மதுரை காஞ்சியின் சிறப்புகள். மதுரை காஞ்சியின் சிறப்புகள் என்னென்னா நிலையாமை பற்றி கூறும், மதுரையை பற்றி பாடும், 10 பாட்டின் மிகுதியான அடிகள். ஆமாம், எத்தனை அடிகள்னால் 782 அடிகள் இருக்கும். மிகுதியான அடிகள். 10 பாட்டில் ரொம்ப கம்மி பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. அது வந்து நப்பூத்தனார் எழுதியிருப்பார். ரொம்ப அதிகம்னா அது இதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நாட்டுப்புற தந்தை ஜேக்கப் க்ரீம். தமிழ்நாடு நாட்டுப்புற தந்தை வேறு வருவார். இது மொத்தமாக நாட்டுப்புற தந்தை ஜேக்கப் க்ரீம். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? அதான் அழுத்தம் தரும். ஓகேங்களா? அழுத்தம் தரும் உயிரெழுத்து. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணைனா எங்கள் பெயர் எங்கோ மறைந்தார் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்கிறவர் பாரதிதாசன். புரியுதா? பாரதியார் கிடையாது. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ். பார்த்தீங்களா? இது ஒரு புதிய நியூ வேர்டாக இருக்குது. சொன்னது கவிமணி. முல்லைக்கு ஒரு காடு போலும். இது சொரதா. பாட்டாளி மக்களது பசித்திறது வேணும் நாமக்கல் கவிஞர். இந்த கூற்றுகள்லாம் இந்த 3 கூற்று கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பாரதிதாசன் வருவார். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் திருத்தக்க தேவர். புதுசாக இருக்குங்களா? நான் கூட எங்கேயும் கேள்விப்படுறதில்ல. எங்கள் புக்கில் இருக்குது, நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து பொறுத்துக்க வகையான கேள்வி. மருமக்கள் வழி மாண்மியம் கவிமணி. தமிழ்ச்சோலை தெரிவிக்கா. ரட்சணிய குரல்னா எச்சக்கிட்டனார் வருவார். தேன்மழை சொரதா. சரியானவை. இந்த வாட்டி சரியானவை கேட்குறாங்களா? 2 மற்றும் 3. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடுகள் ஆகியவற்றை நான் பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். ஆமாம். 3 என்ன? திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். கரெக்டு தான். திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் தான் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதினார். தமிழ் தாத்தன் என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமாணவர் மெகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தாத்தன் என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமாணவர் இவர் கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. 4வது கூற்று ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க வகையான கேள்வி. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர்னா மரங்கொத்தி. காரண சிறப்பு பெயர் பறவை.
அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது என்னன்னா ஞானபீட விருது. ஞானபீட விருது அவர் பெற்ற உயரிய விருது. எழுத்தாளர்களுக்கு கொடுக்குற விருது, இலக்கணங்கள் எழுதுறவங்களுக்கு கொடுக்குற விருது. பொறுத்துக்க வேளாண் கேள்வியில் உடம்பார் அழகின் உயிரார் அழிவார் என்பது திருமூலர். திருமூலர்னு ஒரு கொஷின் நம்ம ஆன்சர் தெரிஞ்சாலே எல்லாத்தையும் போட்டுடலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அது எழுது யாருன்னு கேட்குறாங்க. சித்தலை சாத்தனார். மீத்துன் விரும்பில் அவையார் நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அப்புறம் பொறுத்துக்க வேளாண் கேள்வி அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் என்பது முனைப்பாடியார். நீதி நூல் என்பது மயூரி வேதநாயகம் பிள்ளை. நீதி போதா வெண்பா என்பது புத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது ஒரு போர்த்துகலான கேள்வி தான். சிறுகதைகள் அந்த இதில் கேட்குறாங்க. நெருஞ்சி மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோனி வருகிறது என்பது தீரோடு தமிழன்பன். வரும் போகும் சீமணி. இப்போ நெருஞ்சி அப்படின்றது மீனாட்சி படித்தோமா. மீனாட்சி எழுதுனா இன்னும் என்னென்ன நூலாக எழுதியிருக்காரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி படிச்சுக்கணும். சீமணி அப்படின்றவர் இன்னும் ஒரு என்னென்ன நூலாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 10 நூல் வரும், அதெல்லாம் படிச்சுக்கணும். ஈரோடு தமிழன்பன் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் என்னென்ன நூலாக எழுதியிருக்காரு அப்படியே அனலைஸ் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது தான் இதுதான். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 கீழே தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்யணும். பொறுத்துக்க வேளாண் கேள்வி தான் இதுவும். இதில் என்னென்னா பெண்மை தாயாய் நின்று என்பது 2 தரணியை தாங்கும். பெண்மை அயலாய் நமக்கும் என்பது 1 அன்பே சமயம். இது வந்து ஆப்ஷன் சி. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஒன்றுமே புரியல, ஒரு ட்விஸ்டான கேள்வி தான். அடுத்த கொஷின் பொறுத்துக்க வேளாண் கேள்வி ஆப்ஷன் சி அப்படின்னு போட்டிருக்காங்க. வெண்பானா புகழேந்தி, விருத்தப்பானா கம்பர். ஆமாம். அப்புறம் பரணி கோட் ஜெயகொண்டான்னு சொல்லுவாங்க. களம்பகம் இரட்டையர்கள். ஓகே. அடுத்த கொஷின் விடைக்கேற்ற வினா. பரிதிமாற்கடர் எம்மூருக்கு இலக்கணம் தந்துள்ளார். ஓகே. கீழ்கவனத்தில் பொருந்தா சொல்லுன்னு கேட்குறாங்க. வெற்றி வாகை முல்லை. வெற்றி வாகை வஞ்சி. இந்த முல்லைன்றது ஒரு 5 திணையில் வரும், இதில் வராது. இது வந்து புறப்பொருளில் வரும், 10th வரும், பார்த்துருக்கீங்க. வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சின்னு வரும். முல்லைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ முல்லை தான். எள்ளு பிறப்பின் ஏமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோர் அன்றியும். எள்ளுரு புல்லுரு. சரியான எதுகை கேட்குறாங்க. எதுகைனா ஈஸியாக அடிச்சிடலாம். வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றின் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. தங்குரு ஊம் அப்படின்னா இது வந்து சொல்லிலே சில அப்படி பிரித்து பாருங்கள். மூணாக பிரிக்கலாம். வல்விரைந்து ஒரு பொருள் பன்மொழி தான். ஒரு ஈ அப்படின்னா இனிசியல் விடை. மல்லல் மதுரைனா உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கீழ்கொண்டு சரியானது கேட்குறாங்க. சரியானது அப்படின்னோடனே கரெக்டாக படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஒருவர், ஒரு பொருள், ஒரு இடம், குறிப்பிடுவது, குறியீடாக இடுவது பெயர். கரெக்டு. 2வது தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. ஆமாம், ஒருபோதும் காலம் காட்டி. அப்புறம் 4வது குழந்தை என்னும் தமிழ் பேர் பால் பகா பேர் சொல். பால் பகா. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னே தெரியல, டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழில் பெயர்ச்சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. அப்புறம் தமிழ் பெயர்ச்சொல் அனைத்தும் காரணமாக. இந்த 3வது தப்பு. இது எப்படி எந்த ஐடியாவில் கேட்டிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. எந்த தமிழ் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தூருனா புதர். மரம்னா இடுகுறி பெயர். வளையல்னா காரண சிறப்பு பெயர். மலைனா இடுகுறி புது பெயர். கரெக்டாக தான். இடுகுறி புது பெயர் கரெக்டாக தான். புக்கில் இருக்குது. 8th புக்கில் கிளியரான்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது வந்து புக் பேக்கில் இருக்கும், அதில் தான் கேட்டிருக்காங்க. எடிட்டோரியல் தலையங்கம். புல்லட்டின்னா 3வது சிறப்பு செய்திகள். க்ரீன் ப்ரூஃப் திருத்தப்படாதபடி லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. இந்த கலைச்சொல்லாம் படிச்சுக்கோங்களா தயவு செஞ்சு. ஏன்னா இந்த வாட்டி குரூப் 2ல் வந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் புதுசாக இந்த புல்லட்டின்லாம் கேட்கலாம். அடுத்த கொஷின் வல்லினம் மிகும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. வல்லினம் மிகும் இடம் உண்மை தமிழ் வல்லினம் மிகும் குறித்த பிழையான கூற்று. அது எப்படி உண்மை தொகையில் போய் வல்லினம் மிகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அண்ணனும் தம்பியும் இதான் உண்மை தொகை. அதில் வல்லினம் மிகுமா? மிகாது. அடுத்து பின்வருவற்றில் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி என்ன? மவ்வீறு ஒற்றிருந்து உயிரீறு ஒப்பவும். புணர்ச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பெருமை ப்ளஸ் கணிது பெருங்களிறு. ஈறுபோதல் அடியகரம் ஈயாதல் ஆதிநீடல் அடியகரம் ஐயாதல் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி எவ்வும் ஏமுனி விரும்பியும் தோன்றும். இதெல்லாம் ஒரு நன்னூல் பார்ப்பா. இந்த வெண்பாலேருந்து ஒரு கேட்டிருக்காங்க. ஈறுபோதல் இனமிகள். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே. இத்தொடரில் உள்ள விழிச்சொல் பெண்ணே தான் விழிச்சொல். சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் சேர்ந்த முடிதல சேர்ந்த. அதுதான். கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத இணை அபிராமி அந்தாதி தான். பொருந்தாத இணை அபிராமி மாதிரி கம்பரோட நூல் பட்டியலில் அபிராமி அந்தாதி பொருந்தாத இணை. இது ஒரு பொருத்துக்கவலான கேள்வி. ஆப்ஷன் டி. இந்த எல்லாத்தையும் பொருத்தி வந்து கரெக்டாக படுத்துங்க. கீழ்கொண்ட திருக்குறளை தக்க மேற்கோள் காட்டுக.
ஊழி பேரும் தாம் பேரிடார் சான்றாண்மை ஆழி எனப்படுவோர். ஆமாம், ஆப்ஷன் டி. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலடியாரும் திருக்குறளையும் சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றது தேன்மழை தான். ரூபாவதி கலாவதி பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரிலிருந்து திராவிட சாஸ்திரின்னு சொன்னவர் சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகவியல் பற்றி ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த நாடகவியல் நூல் தான் முதல்ல நாடகத்திற்கான அடித்தளத்தை அமைத்து தரும். ஓகேங்களா? பரிதிமார் கலைஞர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் செம்மொழி வேணும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு அறிஞர் தான் பரிதிமார் கலைஞர். அடுத்து 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் உலா. ஒட்டக்கூத்தர் தான் சொல்லுவார் 7 பருவ மங்களிர். சின்னச்சீரா பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா பனு அகமது மரைக்காயர். இவர் வந்து உமரப்புலவரோட அசிஸ்டன்ட் மாதிரி. அடுத்த கொஸ்டின் என்ன? அழுது அழிந்த அக்பர் மாணிக்கவாசகர். சமய முன்னோடிகள் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உரிய சொல்லா நிரப்புக. கேண்மை அறிவுடையார் கேண்மை. திருக்குறள் வந்து அப்படியே ஒரு வேர்டு விட்டு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றது குறளை என்பதன் பொருள் புறம் பேசுதல். ஆமாம், குறளைக்கும் புறம் பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லை. அடுத்து பொருத்தமற்றது. அடுத்து சரியான விடை. ஒரு பொறுத்துக்கவலான கேள்வி. ஸோ எது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுலேருந்து என்னென்ன நீங்கள் டேட்டா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணி படிங்க. அடுத்து 76வது பொருத்தமற்றது கேட்குறாங்க. பொருத்தமற்றது 2 3 பொருதானவே. 2 என்ன? திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்ற ஊரில். துல்லம்லாம் கிடையவே கிடையாதுங்க. திருவக்காயாங்க துல்லம்னு பிறகு விருத்தாச்சலத்தில் தான் பிறப்பார். அடுத்து 3வது என்ன? பொதுமை வேட்டல் ஆகிய நூல்களை திருவிக்காய் இயற்றினார். மனித வாழ்க்கையும் இளங்கோ வடிகளும். முருகன் அல்லது அழகு. மனித வாழ்க்கையும் இளங்கோ வடிகளும் பொருத்தமற்றதுங்கிறாங்களா? இந்த மனித வாழ்க்கையும் இளங்கோ வடிகளும் அப்படின்ற நூல் வந்து திருவிக்காய் எழுதலை. அதுதான் இங்கே பொருத்தமற்றது. ஓகேங்களா? அடுத்து 77 பின்னொருவற்றில் மரக்கலத்தை குறிக்காத சொல் ஓடை. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பாரதிதாசன் பின்னடித்தனை பற்றி எப்படி அவர் போய் எங்கே போற்றுவார்? அவர் பின்னடிப்பை தீர்றதுக்காக தான் நிறைய ஒரு முயற்சிகள் எடுப்பார், பாடல் நிறைய எழுதுவார். ஓகேங்களா? இது ஈஸி தான். அடுத்து பொறுத்துக்கோளான கேள்வி. இமயம்னா மணிக்கல், குடகுனா சந்தனம், கொர்க்கைனா முத்து, கீழ்கடல்னா பவளம். ஓகேங்களா? பொருந்தா இணை கரி நரி. இதான் பொருந்தா இணை. கரி நரிக்கு சம்மந்தமே இல்லை. கரினா யானை, நரினா ஒரு விலங்கு. அடுத்து கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம் தூக்குமடை தான் பொருந்தாத நாடகம். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி. இதெல்லாம் எழுதுனது யாருன்னா அண்ணா. ஆனால் அண்ணா வந்து தூக்குமடையெல்லாம் எழுதலை. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமணி மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழினா வீரமாமுனிவர். ஆங்கில மொழினா இவர் வருவார், நம்மால் ஜீவ் போப் வருவார். அடுத்து கங்கை வீதி, மருங்கில் பொடி, அடிக்கொழி பொருள், சுரங்கப்பாதை. கீழ்காணும் கூட்டுகள் பொருத்தமற்றது எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. அரபு சொற்கள், அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீராபுரணத்தை நற்றமிழால் யாந்த திரும். அதெல்லாம் இல்லை. சீராபுரணத்தை வந்து உமரப்புலவர் அப்படிலாம் எழுதலை. கரெக்டான ஒரு தமிழில் அவங்க மொழியில் தான் எழுதியிருப்பார். அப்புறம் பின்வருவற்றில் ஓவியக்கலையோடு தொடர்பற்ற சொல். இதுலேயும் பாருங்கள், தொடர்பற்ற சொல் கேட்குறாங்க. அந்த தேசிக பாவை இதுக்கு சம்மந்தமே இல்லை. மரவட்டிகை ஓவியம் தான். புனையா ஓவியம் கடுப்பை நெடுகல் வாடை. புனையா ஓவியம் புணர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுள் வினைங்கிறனால ஓவியம் தான். அடுத்த கொஸ்டின் என்ன? பேகன் கடையேடு வளர்கள்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் குரூப் 2ல் இந்த வாட்டி கேட்குறதுக்கு. ஆப்ஷன் ஏசி கரெக்ட் ஆன்சர். பேகன் மயிலுக்கு போர்வை. காரி என்பது இரவலருக்கு தேர் தந்துட்டான். ஆண்டிரன் என்பது நீலமணியும் நாகத்தையும் தந்தவர். ஓரி என்பவர் இரவலருக்கு நாடுகளை பரிசு தந்தவர். பெரும்பாலும் இந்த பேகன் தெரியும், அதியமான் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க நம்ம எக்ஸாமை படிக்கும் போது. அடுத்து இது ஒரு பொறுத்துக்களான கேள்வி தான். ஆகாருனா பொருள் பெறும் வழி. போகாருனா சொல்ல வழியும் வழி. தகர்னா ஆட்டுக்கடா. வதுவைனா திருமணம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் ஒரு புதுசான ஒரு வேர்டு மட்டும் தெரியலையா? அப்போனா இதெல்லாம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. மறுபடியும் ஒரு பொறுத்துக்கு எத்தனை பொறுத்துக்கப்பா கேட்பாங்க. 3ஆம் 10 பதிற்று 3ஆம் 10 பாடியவர், 6ஆம் 10 பாடியவர், 8ஆம் 10 பாடியவர், 9ஆம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸுங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது? இதெல்லாம் குரூப் 4ல் கேட்கவே மாட்டாங்களா? குரூப் 2 தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். குமரகுருபர் நூல் பட்டியல் பொருந்தாதது நந்தி கலபத்துக்கும் குமரகுருபருக்கும் சம்மந்தமே இல்லை. நந்தி கலபம் என்பது ஒரு பல்லவ மன்னன் ஒரு மையமாக வச்சு எழுதப்பட்டது. ஆசிரியர் யாருன்னு தெரியாது. பல்லவ மன்னன் மட்டும் தெரியும். மூன்றாம் நந்தி வருமன் சொல்லுவாங்க. தமிழ் பிரெஞ்சு கையகர முத்துவேலை வாணிதாசன். ஆமாம், இவர் தான் பிரெஞ்சு அரசுக்கிட்ட இருந்து செவ்வாழையர் விருது வாங்கினவர் இந்த வாணிதாசன். எத்திராசல் என்கிற அரங்கசாமி. கிறிஸ்தவ கம்பர் ஹென்றி அம்பால் கிட்டனர். கிறிஸ்தவ கம்பர்னு இவரையும் சொல்லுவாங்க. அடுத்து ஹெச்ஏ கிட்டனர் பிள்ளையும் சொல்லுவாங்க. அவருக்கு தான் இந்த பேர். ஹெச்ஏ தான் ஹென்றி அல்பார்ட் கிட்டனர். ஓகேங்களா? எப்பவுமே ஹெச்ஏ ஹென்றி அல்பார்ட் கிட்டனர். இவர் தான் ரட்சணை யாத்திரத்தை எழுதியிருப்பார்.
பொருந்தாதது எது? இதுலயும் பாருங்க பொருந்தாதது தான் கேட்குறாங்க. பட்டினப்பாலை பாண்டியனின் வீரச்செயல்களை போற்றும். பாண்டியனின் வீரச்செயலை போடுறது பட்டினப்பாலை கிடையாது. பட்டினப்பாலைனா கப்பல்கள் செய்தி, சோழர்கள் செய்தி, இந்த காவிரி பூம்பட்டினம் செய்தி, இந்த கப்பல்கள் சங்ககாலத்தில வணிகம் அத பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பாண்டியர்கள பத்தி வீரச்செயல் பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அப்புறம் சரியானது எது? இதில தான் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டின் இந்தியர்களின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை ஆமா. தில்லையாடி வலிமை தியாகம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வீரமங்கைக்காக போராடுனாங்க. தில்லையாடி வலிமை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தவர். இல்ல. அவங்க தென்னாப்பிரிக்கால தான் பிறந்தாங்க. என்னதான் அவங்க பூர்வீகம் தமிழகத்தில இருந்தாலும், தென்னாப்பிரிக்கால பிறந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ ரொம்ப ட்விஸ்ட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. தில்லையாடின்னு பேர் வச்சா அவங்க அங்க தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வர மாரி குரூப் 2ல கேட்டிருக்காங்க. தனது சகோதரி மரணத்தை விட ஆமா. சகோதரி மரணத்தை விட தில்லையாடியின் மரணம் ஒரு பேரிடியா இருந்ததுன்னு காந்தியடிகள் சொன்னார். கரெக்ட். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வெளிப்பணிக்கு முதல் களப்பலி ஆகிய அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை ஆமா வள்ளியம்மைக்கு தான் உண்டு. கரெக்ட். ஆமா. முதல் களப்பலியில அவங்க ஒரு ஒரு அகிம்சையில தான் போராடுவாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க அங்கேயும் பிரிட்டிஷ்காரங்க தான் இது பண்ணுவாங்க. அவங்கள ஜெயில்ல போட்டு சரியான சாப்பாடு குடுக்காம, அவங்களுக்கு ஒரு மரணம் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் விட்டுரும். அதனால அவங்க உடல்நலம் சரியில்லாம சின்ன வயசுலயே இறந்து போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க தில்லையாடி வளையல்ல பிறக்கல. அங்க தென்னாப்பிரிக்கால தான் பிறந்திருப்பாங்க. அதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாண்டிய நாட்டின் கொர்க்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ போலோ. பாண்டிய நாடுனா மார்க்கோ போலோ தான் வந்திருப்பாரு. அங்க பார்த்து அவர் எழுதியிருப்பாரு. பலே பாண்டியா நீயும் ஒரு புலவர் என்பது ஐயம் இல்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இதே மாதிரி இவர் இருக்காரு பார்த்தீங்களா தோழர் ஜீவானந்தம். அவரும் பாராட்டுவார். அவரு யாரை பாராட்டுவார் என்ன பாராட்டுவார்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. பின்வரும் தகவல்கள் தவறானது எது? தவறானது நான் பிச்சைமூர்த்தி ஞானப்பெரு விருது. அவருக்கு ஞானப்பெரு விருது தரவே இல்லை. அவர் புது அவர் மணிக்கொடியில் ஒரு எழுத்தாளர் இருந்தார் உண்மைதான். காட்டுவார்த்தை எழுதினார் உண்மைதான். புதுக்கவிதை முன்னோடி உண்மைதான். ஆனால் அவருக்கு ஞானப்பீட விருது தரல. ஜெயகாந்தனுக்கு ஞானப்பீட விருது கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு தரல. அடுத்து பொருந்தாத விடையை கண்டறிக. சுந்தர் ராமசாமி பசுவையா இவரோட உண்மையான பேரோட புனைப்பேர் பசுவையா. சுந்தர் ராமசாமி இவர் தான் நிறைய இந்த சோப்பு லட்சுமி பாயின் சோப்பு அப்படிலாம் நிறைய எழுதுவார். ரத்னே பாயின் ஆங்கிலம் அப்படி நிறைய சிறுகதையெல்லாம் எழுதியிருப்பார். பஞ்சு பசியும் எழுதிய நாவல்கள் என்ன கேட்குறாங்க. பொருந்தாத விடை புளிய மரத்தின் கதை ஜே சில குறிப்புகள் குழந்தை ஆண்கள் பெண்கள். இந்த ஜே படம் பார்த்துருப்பீங்க மாதவன். அவர் இவர் எழுதின கதை தான் அந்த ஜே சில குறிப்புகள். அப்புறம் பஞ்சு பசியும் எழுது சீமணி தான் பஞ்சு பசி எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் பொருந்தாதது பி. இன்னும் ரத்னாபாயன் ஆங்கிலம் அப்புறம் ஒரு சோப்புன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். நிறைய எழுதியிருப்பாருங்க சுந்தர ராமசாமி. ஓகேங்களா? இவர் ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் தான். அப்புறம் எத்தனை பொறுத்துக்கவையான கேள்வி. புலரினா கல்யாண்ஜி. சுயவரம் கலாப்பிரியா. மின்னார் பொழுதே தூரம் தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக அப்படின்றது பசுவையா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இந்த குரூப்பில் கண்டிப்பாக கேட்டுடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2017 கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதுவாக இருந்தாதீங்க. கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கவனமாக படிச்சுக்குங்க. அடுத்து என்ன இது ஒரு பொறுத்துக்கவையான கேள்வியா. மொழி ஞாயிறு தேவனைய பாவினார். மகாகவி பாரதியார். புரட்சி கவி யாருன்னா பாரதிதாசன். பாவலர் எது பெருஞ்சித்தனார். 100வது கேள்வி இது ஒரு பொறுத்துக்கவையான கேள்வி. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். திருவிக்கா தேன்மழை சுரதா. குழந்தை செல்வம் கவிமணி தேசிக நாயக்கோட இசையாயிரம்னா சை கொண்டார். எப்பவுமே பொறுத்துக்கு அதிகமாக கேட்குறாங்கன்னா ஈஸியான கொஷின் தாங்க அர்த்தம். ஏன்னா பொறுத்துக்குன்றது நிறைய அப்படி இல்லை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 2017 குரூப் 2 என்பது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. இது தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான். அடுத்து நிறைய கொஷின் பொறுத்துக்க 100 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 45% பொறுத்துக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஷின் பொறுத்துக்க தான் இருக்குது. பொறுத்துக்க நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. 4 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே கொஷினில். ஓகேங்களா? அதே மாதிரி இருக்கும்போது நிறைய நல்லா கவனம் கொடுத்து இந்த 2016 குரூப் 2 கொஷினை நல்லா பாருங்கள். ஒரு 1 or 2 கொஷினுங்க. ஒரு 1 or 2 2 கொஷினில் நம்மளுக்கு மறுபடியும் கேட்கலாம். பெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தாதீங்க. எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த அளவுக்கு நல்லா பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட சக்ஸஸ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக படிச்சுட்டு போங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப் 2 யாருன்னா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.